வணக்கம். பெண்கள் அப்படின்னாலே காலையிலிருந்து நைட் வரைக்குமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயே அவங்களுக்கு ஏதாவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, கூட கொஞ்சம் அடிஷ்னலா வேலை இருக்கும். உடல்நிலை சரியில்லையா இருக்காது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும். அதே அவங்க வேலைக்கும் போறாங்கன்னா, அங்கே உள்ள வேலையும் சேரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அவங்களோடது. வேலைப்பளு இடையிலேயே அவங்களுக்கு பீரியட்ஸும் வந்துருச்சுன்னா, அந்த கிராம்ஸ், வயிறு வலி இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்குமே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற இது என்னவா இருக்கும் அப்படின்னா, கால் வலி. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக கால் வலிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இடுப்பு வலி, பேக் பெயின் இருக்கும். ஸோ வேலையும் செஞ்சிட்ருக்கிறவங்கும்போது அவங்க சிஸ்டத்தை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு கழுத்து வலியும் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ உடம்புல இந்த மாதிரி வலி எல்லாம் அப்படின்னா அது கூட சேர்ந்து அடிஷ்னலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த பதிவில் பெண்களுக்காக அப்படின்னு ஏன் தம்ப்நெயிலில் போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்து வேலை செஞ்ச ஆண்கள் எந்த பிரதர்ஸ் வேணாலும் இதை அட்டன் பண்ணி இதையும் செஞ்சு பார்க்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்காகன்னு போட்டோன்னா அந்த இதை இன்னும் கொஞ்சம் பெண்கள் கருத்தில் வச்சு பார்ப்பாங்க அப்படின்றனால தான் அந்த மாதிரி தம்ப்நெயிலில் போட்டிருந்தது. ஸோ கட்டாயம் ஒவ்வொரு பெண்களுமே நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் ஹெக்டிக்கான முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ எப்போல்லாம் பண்ணலாம், இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டைம் இப்போ தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் த்ரூ அவுட் த டே நின்றுட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ரொட்டீன் உங்களோட எல்லா வேலையும் டின்னர் வேலையை முதற்கொண்டு செய்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ கூட நீங்கள் செஞ்சுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரொட்டீனாக இதை செய்யலாம். அப்படி இல்லை நான் டின்னரே சீக்கிரம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாகவே டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 hours பக்கத்தில் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். ஈவன் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டும் தூங்க போகலாம். அதே ஈவன் வேணும்னா பெட்டிலே கூட நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம், அந்த மேட்ரஸ் குஷன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதில் போய் நீங்கள் இது பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச்சிங்கும் ப்ராப்பராக உங்கள் உடம்புக்கு கிடைக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஆல்வேஸ் ஃப்ளோரில் இந்த மாதிரி மேட் போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். உங்களோட பெட்டு ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னா மேட்ரஸ் நீங்கள் அதில் கூட வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு டவலோ இல்லைனா துப்பட்டா இந்த மாதிரி யோகா பெல்ட் என்ன இருக்கோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் செய்கிற இப்போ ஸ்ட்ரெச்சஸ் ஈவன் இது இல்லாமல் கூட செய்யலாம். பட் ஸ்டில் நீங்கள் இதை வச்சு செய்யும்போது இன்னுமே நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க அந்த ஈஸியான ஸ்ட்ரெச்சஸ் என்னெல்லாம்னு. ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு இது தேவையில்லை பெல்ட். ஜஸ்ட் படுத்துக்கோங்க. உங்களோட கால்லேருந்து நம்ம கால்லேருந்து மேலே வருவோம். ஸோ காலை நல்லா வெளியே பார்த்து டோஸ் எல்லாம் கால் விரல்களையெல்லாம் எவ்வளோ முடியுமோ வெளியில் பார்த்து வச்சுருக்கோம். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு. ப்ரீத்திங் நார்மல். ஃபிங்கர்ஸ் எல்லாம் வெளியில் கூடி நீட்டி வச்சுருக்கோம். மீதியெல்லாம் ரிலாக்ஸாக படுத்துருங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் காலை ரிலாக்ஸாக சென்டருக்கு வந்துட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் கால் விரலெல்லாம் நம்ம உடம்பை பார்த்து உள்நோக்கி ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ ஃபுல் ஸ்ட்ரெச். அகெயின் ஹோல்ட் ஃபார் 10 கவுண்ட்ஸ். 10 இல்லை ஒரு 20 கூட பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ரிலாக்ஸ். இதுவே ஒரு 2-3 தடவை பண்ணிங்கன்னா அதுவே உங்களோட பாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இது இல்லாமல் கூட செய்யலாம்னு சொன்னேன். ஸோ நம்ம லெக் ரேஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரெச். ஸோ நீங்கள் இப்படியே பண்ணும்போது இங்கே என்ன இருந்தாலும் கொஞ்சம் பெண்ட் பண்ணிடுவீங்க, முட்டு இப்படி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இதோட ஹெல்ப் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். அப் ஷோல்டர் ரெண்டும் தரையில் டச் ஆகிருக்கட்டும். முட்டு மடங்காமல் இந்த பெல்ட்டோட சப்போர்ட்டில் டவலோ துப்பட்டா இது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோட சப்போர்ட்டில் பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது தெரியும். உங்களோட ஃபுல்லாக ஹாம்ஸ்ட்ரிங்லேருந்து ஃபுல் காலுக்குமே ஸ்ட்ரெச் ஆகும். ஹோல்ட் பண்ணுங்க. அப்படி இன்னொரு காலை கீழே வச்சுருக்கிற காலை நல்லா நீட்டி வச்சுருங்க. ஸோ ஷோல்டரெல்லாம் இப்படி மடக்கிட்டு தூக்கிட்டு இருக்காமல் ரிலாக்ஸாக ஷோல்டரை தரையில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இதுவுமே நீங்கள் ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். தென் ஸ்லோலி அதை டவுன். தென் அடுத்த காலை வச்சுக்கோங்க. அப். ஸோ நாள் ஃபுல்லாக நம்ம நின்றுட்டுருக்கிறவங்களுக்கு இந்த இது ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஹோல்ட். ஃபுல் ஸ்ட்ரெச் தெரியுது எனக்கு இங்கே. எங்கே வேணுமோ நீங்கள் இது இங்கே கீழே இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வேணாலும் மேலே வச்சு இங்கேயும் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கலாம். ப்ரீத்திங் நார்மல் அண்ட் ஸ்லோலி ரிலாக்ஸ். இப்போ 2 காலையும் சேர்த்து வச்சுட்டும் கூட நம்ம ஒரு தடவை ரேஸ் பண்ணிவிட்டு சேம் திங் ஹோல்ட். ஸோ இங்கே வயிற்றில் கூட ஒரு ப்ரெஷர் விழுறதும் தெரியும். ஹோல்ட்.
சேம் எப்போவும் சொல்கிறதா ஸ்ட்ரெச்சிங் எப்போவுமே ஒரு 20 to 30 கவுண்ட்ஸாவது ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நான் ஹோல்ட்லாம் பண்ணல, டைமிங்லாம் செட் பண்ணல, ஜஸ்ட் நான் அப்படி செஞ்சு மட்டும் காமிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு காலை லிஃப்ட் பண்ணுங்கள். எந்த காலை லிஃப்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள கை வச்சு பிடிச்சிக்கோங்க. நான் இப்போ இடது காலை தூக்கியிருக்கேன், ஸோ ரைட் ஹேண்டை வச்சு பிடிச்சிருக்கேன். இப்போ அந்த காலை அப்படியே ரைட் சைடுக்கு இழுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும், உங்களோட ஷோல்டர் நல்லா தரையை விட்டு ரொம்ப மேலே வரைக்கும் வந்திருக்கும், இங்கே இடுப்பு மேலே வந்திருக்கும், பட்டு இங்கே இருக்கட்டும், ஆனால் உங்களோட ஷோல்டர் ரெண்டும் தரையில் டச்சாக இருக்கணும். அண்ட் எந்த சைடு காலை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு கழுத்து, இன்னொரு கையை நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது, இடுப்பில் இங்கேயுமே நல்ல ஒரு ஸ்பைனில் லோயர் பேக்கில் ஸ்ட்ரெச் ஆகுது, கழுத்தை ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கோம், ஸோ கழுத்துக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இதையுமே ஒரு 20 கவுண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு காலை செஞ்சு காமிக்கும்போது உங்களுக்கு இந்த சைடில் இருந்து எப்படி இருக்குதுன்னு புரியும். இப்போது ரைட் லெக்கை தூக்கியிருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டை வச்சு பிடிச்சிருக்கேன், நல்ல ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச், அதுக்கப்புறமா அந்த கை வச்சு லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள், ஷோல்டரும் மேலே தூக்கியிருக்கு, பட்டும் மேலே தூக்கியிருக்கு, இடுப்பு அப்படியே இருக்கட்டும், ஷோல்டரை மட்டும் நல்லா தரையில் ப்ரெஸ், 2 ஷோல்டரும் தரையில் டச் ஆகிருக்கணும். அண்ட் ஆப்போசிட் சைடு கழுத்து, ஈவன் நீட்டிகிட்டு இருக்கிற கால் கூட நீங்கள் நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி அதையும் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி ஃபுல் காலுக்கு அண்ட் உங்களோட ஸ்பைன், லோயர் பேக், கழுத்து எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெச் கிடைக்கும். பிரீத்திங் நார்மல். ஸ்லோலியாக அண்ட் ரிலாக்ஸ். அடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு உங்களுக்கு எதுவும் பெல்ட் கூட தேவையில்லை. 2 காலையும் மடக்கிக்கோங்க, நல்லா மடக்கிட்டு 2 நீயும் ஹக் பண்ணிக்கோங்க. ஸோ பவனமுக்தாசன் ஹக் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு கழுத்தை கூட தூக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரிலாக்ஸாக ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோன்றனால கழுத்தை கீழே வச்சுட்டு கூட நல்ல டைட் ஹக் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க போதும். இல்லை எனக்கு ஈஸியாக பண்ண வரும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கழுத்தில் மேலே தூக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் நெக் டவுன், ஹோல்ட் ஃபார் 20 to 30 counts. ஸ்லோலி ரிலாக்ஸ். ஸோ காலிலிருந்து அப்படியே இடுப்பு எல்லாத்துக்கும் பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீழேருந்து இப்படி கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ண மாதிரி, ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்பர் பேக் இங்கேருந்து எந்திக்கிறீங்க, ஜஸ்ட்டு 2 கையும் திருப்பி கீழே வைங்க. ஒரு புஜங்காசனெலாம் பண்ணுறதுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணுவோமோ கையை அது மாதிரி கீழே வச்சுட்டு டேர்ன் பண்ணுங்கள் அண்ட் டச். ஸோ இப்போ என்ன ஆகுது, நல்லா கவனிச்சிங்கன்னா கால் 2மே அங்கே இருக்குது, பாதி பாடி அப்பர் பாடி அப்படியே நம்ம திருப்பி இருக்கோம். ஸோ இந்த இதை ஃபுல்லாக திருப்பறதுக்கு பதிலாக எவ்வளோ முடியுதோ ஹிப்போட போர்ஷன் ஓப்பன் ஆகி நல்லா கீழே இருக்கட்டும் அண்ட் டச். ஃபோர்ஹெட் வச்சு டச் பண்ணியிருக்கீங்க. ஹோல்ட் ஃபார் இது 20 கூட உங்களால் பண்ணல முடியல முதல்ல அப்படின்னா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் வச்சுருந்தாலும் போதும். அடுத்த சைடும் செய்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஸோ நம்ம நேராக படுக்கிற மாதிரி படுத்திருக்கோம், அப்படியே அப்பர் பாடியை மட்டும் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்திக்கிறீங்க, திரும்பிக்கோங்க, 2 கையும் தரையில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரொம்ப நீங்கள் இப்படி திருப்பிட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த இது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ கீழே ரிலாக்ஸாக வச்சுட்டு சைடில் திரும்பி forehead வச்சு டச். ஹோல்ட் ஃபார் 10 to 15 counts. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பண்ண போகிறது கையை மேலே கொண்டு போயிருங்க. காலை முதல்ல நம்ம பண்ண மாதிரியே விரல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரெச் பண்ணோமோ அதே மாதிரி விரல் எல்லாமே, கால் விரல் எல்லாம் வெளியில் கூடி தள்ளி வச்சுருக்கோம். இங்கே கையுமே மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருந்தும் நம்மளை யாரும் இழுக்கிற மாதிரி, மேலே இருந்தும் இழுக்கிற மாதிரி, ஃபுட் மிட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஃபுல் பாடியும் மேலே இருந்தும் கீழே இருந்தும் யாரோ இழுக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச், ஆம்லைன் ஸ்ட்ரெச்
ab stretch, full call, hold for 20 counts. வேணா உங்கள் கண்ணை கூட மூடிட்டும் ரிலாக்ஸ் பண்ணலாம். தென் ஸ்லோலி ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சாந்தி ஆசன் மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் கையை கால் எல்லாமே லூஸாக விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 4-5 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியிருப்போமா, கவுண்ட் பண்ணலன்னா இந்த ஸ்ட்ரெச்சஸில் உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கூல் ஆகிறதுக்காக ஒன்று பார்க்குறோம். அப்படின்னா நல்லா டீப் இன்ஹேல், கை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, தம் அண்டு இண்டெக்ஸை ஜாயின் பண்ணோன்னா இப்படி வச்சும் பிடிச்சிக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணியும் ஃபுல்லாகவும் ஃபிஸ்ட் க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நல்ல டீப் இன்ஹேல், செஸ்ட்டில் வயிற்றில் எல்லாம் ஃப்ரெஷ் ஏர் ஃபில் பண்ணி டீப் இன்ஹேல் அண்ட் வாய் வழியாக ஸ்லோலி எக்ஸேல். ஸோ ஆல்வேஸ் இன்ஹேல் எப்போவுமே எந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இல்லைனாலும் ஒரு 4 கவுண்ட்ஸ் இருக்குன்னா எக்ஸேல் 6 to 8 கவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது செஸ்ட்டில் வயிற்றில் எல்லாம் ஃப்ரெஷ் ஏர் ஃபில் பண்ணுறோம். எக்ஸேல் பண்ணும்போது இங்கே உள்ளதை ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் உள்ளதை ரிலீஸ் பண்ணுறோம், வயிற்றில் உள்ளதும் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸேல் பண்ணும்போது ஆல்வேஸ் வயிறு உள்ளே போகும். ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸாக கூலாக உட்காந்துட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணலாம். இன்னொரு 2-3 டைம்ஸ் நம்ம செஞ்சு காமிக்கலாம். டீப் இன்ஹேல், slowly வாய் வழியாக exhale. ஒன் மோர் திங், இந்த ப்ரீத்திங் லைனில் எந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எது பண்ணணுன்னாலும் ஏதாவது கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னா ஒன்று ஃபுல்லாகவே இப்படி ஷோல்டர் முதற்கொண்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இப்படி உட்காருவோம். அண்டு இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போது இப்படி இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஜென்டலாக ஸ்பைன் எப்படி வச்சுருக்கோமோ அதே இதில் இருந்தால் போதும். ஜஸ்ட் பாஸ்டர் நீட்டாக உட்காரணும், அவ்வளோதான். ஒன்று உட்காந்தா இப்படி உட்காந்துருவோம், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு உட்காருவோம். அப்படி எதுவும் தேவையில்லை. நியூட்ரலாக ஸ்பைனை வச்சுட்டு சைட்லேருந்து ஒரு தடவை செய்யலாம். இன்ஹேல், ஸ்லோலி வாய் வழியாக எக்ஸேல். ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க. சிம்பிளாக உள்ள இந்த ஸ்ட்ரெச்சஸும் இந்த ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸையும் நீங்கள் டெய்லி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க. ஸோ ஹெக்டிக்காக இருந்த டேக்கு ஒரு குட்டி ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நம்மளோட இதை நம்மளாக தான் டேக் கேர் பண்ணிக்கணும். இதை நீங்கள் உங்களோட ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.